H-1B விசா மூலம் புதிதாக அமெரிக்காவுக்கு வரும் வெளிநாட்டவர்களை மட்டுமே ட்ரம்ப் நிர்வாகம் குறிவைத்த நிலையில் தற்போது அமெரிக்காவில் குடியுரிமை பெற்ற வெளிநாட்டினரையும் அதாவது நேச்சுரலைஸ்ட் அமெரிக்கர்களையும் குறிவைக்க துவங்கியுள்ளதால் அந்நாட்டில் இருக்கும் வெளிநாட்டவர்கள் மத்தியில் பீதியை ஏற்படுத்தியுள்ளது. 2026 ஆண்டில் மாதம் 10 முதல் 200 பேரின் அமெரிக்க குடியுரிமையை பறிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக வெளியான செய்திகள் குறித்து அதிபர் ட்ரம்ப் என்ன கூறியுள்ளார் தெரியுமா? நேச்சுரலைஸ்ட் அமெரிக்கர்கள் என்பவர்கள் அமெரிக்காவில் பிறக்காதவர்கள், வெளிநாடுகளில் பிறந்து சட்டப்படி அமெரிக்காவில் தங்கி குடியுரிமை பெற்றவர்கள். இவர்கள் விசா மூலம் அமெரிக்கா வந்து பல ஆண்டுகள் வாழ்ந்து பல்வேறு கட்ட விண்ணப்பம், சோதனைகள், இன்டர்வியூ செய்யப்பட்டு குடியுரிமை பெறுகின்றனர். இந்தியர்கள் உள்ளிட்ட உலக நாடுகளைச் சேர்ந்த பல லட்சம் பேர் இந்த வகையில் அமெரிக்காவில் குடியுரிமை பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. 2026 ஆண்டில் மாதத்திற்கு 100 முதல் 200 பேரின் அமெரிக்க குடியுரிமையை நீக்குமாறு சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு ட்ரம்ப் நிர்வாகம் ரகசிய உத்தரவிட்டுள்ளதாக சமீபத்தில் செய்தி வெளியானது. அது குறித்த கேள்விக்கு பதிலளித்துள்ள ட்ரம்ப் தனக்கு அதிகாரம் இருந்தால் கண்டிப்பாக அவ்வாறு செய்வேன் என்று தெரிவித்துள்ளார். 2026 ஆண்டில் மாதம் 100 முதல் 200 பேரை அமெரிக்க குடியுரிமையை விட்டு வெளியேற செய்ய தனது நிர்வாகம் திட்டமிட்டுள்ளதாக வெளியான செய்தியை தொடர்ந்து அதிபர் ட்ரம்ப் இவ்வாறு கூறியுள்ளது பலரையும் அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது. ஆனால் அவ்வாறு செய்யும் அதிகாரம் தனக்கு இருக்கிறதா இல்லையா என்பது தனக்கு தெரியாது என்றும், அப்படி ஒரு அதிகாரம் இருந்தால் பைடன் நிர்வாகத்தின் போது பல குற்றவாளிகள் நாட்டிற்குள் வந்ததால் இப்போது அவர்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடாத நேச்சுரலைஸ்ட் குடிமக்களாக இருப்பதால் அதை நிச்சயம் செய்வேன் என்றும் ட்ரம்ப் கூறினார். மேலும் இந்தியர்கள் அமெரிக்காவில் அதிக எண்ணிக்கையில் நேச்சுரலைஸ்ட் குடிமக்களாக உள்ளனர். குறிப்பாக டெக் ஊழியர்கள், மருத்துவர்கள், வியாபாரிகள் என சமூகத்தில் முக்கிய பதவிகளிலும் பொறுப்புகளிலும் உள்ளனர். ஒருவேளை ட்ரம்ப் கூற்றுப்படி இந்த முடிவு நடைமுறைக்கு வந்தால் அது இந்தியர்களையும் அதிகம் பாதிக்க வாய்ப்புள்ளது. அதோடு இது இந்திய அமெரிக்க உறவுகளையும் பாதிக்கக்கூடும் எனவும் தெரிகிறது.